ஆண்டி சமையலில் ஈஸியாக டேஸ்ட்டாக ஒரு எக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். உடச்சி ஊற்றிய முட்டை குழம்பு தான் பார்க்க போகிறோம். வாங்க ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் வச்சுங்க, 4 ஸ்பூன் ஆயில் விட்டுங்க, கடுகு சீரகம் போட்டுட்டு பொரிஞ்சு வந்ததுமே பார்த்திங்கன்னா வெங்காயம் சேர்த்துங்க. பெரிய வெங்காயம் இருந்தால் 2 சேர்த்துங்க, சின்ன வெங்காயம் இருந்தால் ஒரு 4 சேர்த்துங்க. அப்போ தான் குழம்பு கட்டியாக வரும். அதில் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு 2 பச்சை மிளகா போட்டு விழுது அரைச்சி வச்சுருக்கேன். அது இது கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறம் தக்காளி பார்த்திங்கன்னா வெங்காயத்துக்கு ஈக்குவலாக தக்காளியை நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூடவே பார்த்திங்கன்னா தனி மிளகாய்த்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா, மஞ்சள் தூள் சேர்த்துட்டு கலந்துட்டு தக்காளி விழுது சேர்த்துங்க. நான் ஒரு வேகத்தில் எப்படியோ பேசி விட்டுட்டேன். ஸோ தக்காளி விழுது சேர்த்துட்டு உப்பு போட்டுட்டு சிம்மில் வச்சு விட்டுட்டிங்கன்னா அந்த தக்காளி வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதங்கி வர வரைக்கும் வெயிட் பண்ணிங்கன்னா குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைனா உடனே சேர்த்துட்டிங்கன்னா குழம்பு கசப்பாக இருக்கும். அதனால் எப்பவுமே தக்காளி வதங்கட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஒரு 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துங்க. தண்ணி சேர்த்துட்டு அது கொதிச்சு வந்ததுமே தண்ணி சேர்க்காம கூட இந்த நேரத்தில் கூட முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். பட் ரொம்பவுமே திக்னஸாக இருக்கும். 1 or 2 பீப்புளுக்கு மேலே சாப்பிட முடியாது. அதனால் தண்ணி விட்டுட்டு கொதிச்சு வந்ததுக்கப்புறம் முட்டையை 1 by 1 சேர்த்துங்க. சேர்த்ததுக்கப்புறம் சிம்மில் வச்சு விட்டுருங்க. சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டிங்கன்னா முட்டை நல்லா வெந்து வந்துடும். அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா கொத்தமல்லிலாம் தூவி விட்டுட்டு அதுக்கு மேலே மிளகு சேர்த்துங்க. ஏதாச்சும் கொஞ்சம் காரம் நீங்கள் சாப்பிட மாட்டீங்கன்னு இருந்தால் மிளகோட அளவை குறைச்சிடுங்க. ஸோ மிளகு லைட்டாக தூவி விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா இது இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதத்துக்கு எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாம். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். ஒரு 10 நிமிஷத்தில் இந்த ரெசிபியை செஞ்சு முடிச்சிடலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.